டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வாடுறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியவே மாட்டேன்து. ஆனா அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுடுறாங்க. ஸோ ஆனா அ அவங்க அம்மா, அப்பா வந்து யாராவது ஒரு யோகி, ஒரு மாங்க், அ ஒரு யோகிய வந்து நம்ம வந்து அ கூப்ட்டு பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சிருக்காங்களாம். இந்த சுலோச்சனா அப்படின்ற உடல்ல இருக்கிற அந்த துர்கா. ஸோ கதவ தட்டி, தட்டி மயக்கம் போட்டு கீழேயே விழுந்தாச்சு. இப்ப எந்த சவுண்டுமே வரல. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சிறை மாரி தான் இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல எந்த சாமானுமே இல்ல. ஏன்னா, இவங்க வந்து ஹர்ட் பண்ணிப்பாங்க அப்டின்ட்டு. அதாவது இந்திரன் வந்து இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த இடத்துக்கான ஒரு அ தலைவரா. காலன் வந்து அந்த டைம், நேரத்துக்கான தலைவரா. ஸோ இது 2யும் கூப்ட்டு, நீ வந்து இந்த சுலோச்சனா அப்டின்ற ஆன்மாவ வந்து நீ கொஞ்ச நேரம் அந்த ட்ரீம் வேர்ல்டுலயே வந்து வச்சிரு. நீங்க 2 பேருமே அந்த உலகத்துல கொஞ்ச நேரம் இந்த ஆன்மாவ வந்து சமாளிங்க. அதுக்குள்ள நம்ம பார்ப்போம் அப்டின்றாங்க. அந்த 2 ஆன்மாக்களும் சண்டை எப்படி இருக்குன்னா, அந்த அந்த பாடி வந்து அப்படியே ஒரு 1000 அ அ பேய்கள் வந்து அதுக்கு மேல வந்து மிதிக்கிற மாரி, ரொம்ப பெயின்ஃபுல்லா, எதுவும் பேச முடியாம, அப்படியே கழுத்த நெரிக்கிற மாரி அப்படியெல்லாம் இருந்துச்சாம் அவங்களுக்கு. உன்னுடைய கனவு உலகத்துல வந்து ஒரு இடத்துக்குள்ள இன்னொரு இடத்துக்கு எப்படி போறியோ, அதே மாரி நீ வந்து ஒரு ஹெல்பிங்கான ஒரு ஆன்மா தான். ஸோ அந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீ எல்லாத்தையும் மறந்துட்டு, சுலோச்சனா தான் நீ அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்க. இதுலேருந்து நீ வெளிய வந்துட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியா போயிடும் அப்படின்றாங்க. நம்மளுடைய ரியாலிட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாலிட்டி என்னவோ ஒரு மிராக்கிளஸா தான் மாறுது. பட் ஆனா, அதற்கான சம்பவங்களும் நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். அதனால அது மிராக்கிள் மாதிரி நம்மளுக்கு தெரியறது கிடையாது. முதல் கண்ணாக பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம் கூறி நம்ம சுவாத்தியாய பகுதிக்குள்ள போகலாம். இப்ப நாம வந்து இம்மார்டல் டாக்ஸ் புக் 2 அது வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது வந்து கடைசி சாப்டர், கடைசி பாட்டு. இதுல வந்து நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த உலகம் அப்படின்றது உண்மையிலே வந்து அந்த உலகம் அந்த மாதிரி கிடையாது. இது ஃபுல்லா ஒவ்வொரு காட்சிகளா இருக்கு. இந்த காட்சிகளை நீங்க டிராவல் பண்ணும்போது, நீங்க அந்த காலத்தையும், அந்த இடத்தையும் அத வச்சு டிராவல் பண்ணும்போது, அந்த கதாபாத்திரத்தின் வழியாக உங்களுடைய ஆன்மா வந்து சில அனுபவங்களை பெறுகிறது. டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வாடுறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியவே மாட்டேன்து. ஆனா அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுடுறாங்க. ஸோ ஆனா அ அவங்க அம்மா, அப்பா வந்து யாராவது ஒரு யோகி, ஒரு மாங்க், அ ஒரு யோகிய வந்து நம்ம வந்து அ கூப்ட்டு பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சிருக்காங்களாம். ஸோ அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு ஹனுமான் அவங்களுக்கு. ஆ துர்கா வந்து எனிவே அவங்க வந்து ஹெல்பிங் சோல் தான் இல்லையா? அதனால ஹெல்ப் பண்றதுக்காக அவரு வந்திருக்காரு. ஒரு மாங்கா அவரு வந்து அ வேடம் போட்டு அ வந்து அவங்க வீட்டு வெளிய உட்காந்துருக்காரு ஹனுமார் அவங்க. ஒரு சாதாரண ஒரு மாங்க். சுத்திட்டே இருக்கிற ஒரு மாங்கா இருக்காரு. அந்த வேஷத்துல, அந்த கேரக்டர்ல அவரு இங்க இப்ப இருக்காரு. ஸோ இவரு வந்து போய் அவங்களுடைய கதவும் தட்டவே இல்லையாம். கதவு தட்டல, எதுவும் பண்ணல. சும்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்ல இருக்கிற அந்த சுலோச்சனா அவங்களுடைய அம்மா வந்து வெளிய வராங்க. வெளிய வந்து, "சுவாமி" அப்படின்னா, "உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னா, "எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, சாப்பாடு குடு" அப்படின்றாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சாம். அந்த கேரக்டர் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சாம். அதனால அவங்க வந்து அவங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு அவங்க சாப்பாடையும் வந்து பரிமாறுறாங்க. இவரு சாப்பிட்டதுமே ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாரு. அப்புறம் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தரேன் நான் அப்படின்றாரு. அப்போ ஆசீர்வாதம் குடுக்குறேன் அப்படின்னதும்,
அந்த அம்மா சொல்றாங்க, "எனக்கு வேண்டாம் சாமி ஆசீர்வாதம். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல. அந்த பொண்ணுக்கு நீங்க வந்து ஆசீர்வாதம் குடுங்க" அப்படின்றாங்க. ஸோ அ அ அப்போ வந்து அவங்க கண்ணுல தண்ணியா வருதாம். ஸோ இப்படி ஒரு அ பெண்மணியா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸோ சரி பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கதவ தட்டி, தட்டி, தட்டி இந்த சுலோச்சனா அப்படின்ற உடல்ல இருக்கிற அந்த துர்கா. ஸோ கதவ தட்டி, தட்டி மயக்கம் போட்டு கீழேயே விழுந்தாச்சு. இப்ப எந்த சவுண்டுமே வரல. சரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரூம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சிறை மாரி தான் இருக்கு. ஏன்னா, அந்த இடத்துல எந்த சாமானுமே இல்ல. ஏன்னா, இவங்க வந்து ஹர்ட் பண்ணிப்பாங்க அப்டின்ட்டு, சும்மா அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து வஸ்துக்கள சுத்தி போடுறதும் அந்த மாரி இருக்காங்க இல்லையா? அதனால இவங்கள வந்து அந்த மாரி ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. ஸோ இவரு போயிட்டு, அ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாரு. சரி நீங்க எனக்கு வந்து ஒரு அ சுடு தண்ணி கொண்டு வாங்க அப்டின்றாங்க. சரின்னு அந்த அம்மா தண்ணிக்காக போகுது. ஸோ அப்போ இவரு வந்து துர்கா அப்டின்னு கூப்பிடுறாரு. அ அ அம் அப்புறம் எதுவுமே பேசல. ரொம்ப சைலன்ட்டா அப்படியே சைலன்ட்டா இருந்துடுறாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு என் பேரு வந்து சுலோச்சனா. ஆ நீங்க துர்கான்னு ஏன் கூப்பிடுறீங்க? அந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கீழ விழுந்துட்டாங்க இல்லையா? அப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்திரனையும், காலனையும் கூப்ட்டு, அ இந்த மாரி அ அதாவது இந்திரன் வந்து இந்த ஸ்பேஸ் அதாவது இந்த இடத்துக்கான ஒரு அ தலைவரா. காலன் வந்து அந்த டைம் நேரத்துக்கான தலைவராம். ஸோ இது 2யும் கூப்ட்டு, நீ வந்து இந்த சுலோச்சனா அப்படின்ற ஆன்மாவ வந்து நீ கொஞ்ச நேரம் அந்த ட்ரீம் வேர்ல்டுலயே வந்து வச்சிரு. நீங்க 2 பேருமே அந்த உலகத்துல கொஞ்ச நேரம் இந்த ஆன்மாவ வந்து சமாளிங்க. அதுக்குள்ள நம்ம பார்ப்போம் அப்டின்றாங்க. ஸோ அவங்க வந்து ஓகே நாங்க பார்க்குறோம் அப்டின்ட்டு. ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நேரம் தான் எங்களால சமாளிக்க முடியும் அப்டின்றாங்க. ஸோ அப்ப அந்த சுலோச்சனா அப்டின்ற சோல வந்து அவங்க முதல்ல கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஃபைட்டிங் வந்து இல்ல. இந்த துர்கா மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆனா அது மட்டும் பர்ப்பஸ் கிடையாது இல்லையா? ஆக்சுவலா என்ன பண்ணணும்? அந்த துர்கா அப்படின்ற சுலோச்சனா அப்படின்ற சோல்க்கு அ அலோ பண்ணணும். இந்த துர்கா சோல் போயிட்டு சுலோச்சனா வரணும். ஆனா இந்த சுலோச்சனா சோல் வந்து அதனுடைய அவேர்னஸ் 0வா இருக்கிறதால, அது வந்து விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ அப்போ அ அ அ இந்த காட்சி முடிஞ்சதும் அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. அம் அ எந்திரிச்சதும் துர்கா அப்படின்றாரு. மறுபடியும் துர்கா அப்படின்றாரு. அப்புறம் இவங்க வந்து தண்ணி கொண்டு வராங்க. சரின்னு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு இவரு இவரு போயிடுறாரு ஆக்சுவலா. இவரு போயிட்டு, அ அப்போ அவங்கள மாற்றம் வந்து அ தெரியுது இவங்களுக்கு. ஏன்னா 2 சோல்ஸ் இல்ல இப்போ. இப்ப சடனா வந்து ரொம்ப அமைதியாயிட்டாங்க. சரியாயிட்டாங்க. சாதாரணமா இருக்காங்க. அடிச்சுக்கிறது கிடையாது. ஸோ இவங்க வந்து, அப்ப இவரு ரொம்ப வந்து ஒரு பெரிய மாங்க் தான் வந்து எங்கள காப்பாத்திருக்காரு அப்படின்ற மாரி நன்றியோட இருக்காங்க. ஸோ அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய ஊர்ல போயிட்டு எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குது. அவங்களுடைய ஸ்கூல பாக்குது. அவங்களுடைய மரம், செடி இவங்க எங்கெல்லாம் விளையாடுறாங்களோ, அவங்க சின்ன வயசுல வந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த காயம் கூட அவங்க பாடியில இன்னமும் இருக்கு. அது எல்லாமும் இவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. எல்லா விஷயங்களும் அதாவது சுலோச்சனா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வந்து துர்கா வந்து தான் பொறந்ததுல இருந்து வளர்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. அதான் சொல்றாங்க. இப்ப வந்து அ ஒரு ஆன்மா வந்து அந்த கேரக்டருக்குள்ள போனதும், அந்த கேரக்டரோடைய பாஸ்ட் எல்லாமே இவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். எப்படின்னா, அவங்க அந்த டைம் டனல் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த டனல்ல இருந்து பாஸ் ஆகும்போதே, அதுக்கு எல்லா சீன்ஸும் அதற்கான கர்மா பேக்கெட்ஸ் அப்படின்றாங்க. அந்த கர்மா டிசைர் பேக்கெட்ஸும் அவங்களுக்கு வந்து சேர்த்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்களுடைய லைஃப்ல எல்லாமே வந்து அ அந்த மெமரி அப்படின்றதுமே வந்து எல்லா ஞாபகங்களும் அந்த உடலுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால அந்த உடலுக்குள்ள இருக்கிறதால, அ இன்னொரு ஆன்மா வந்தாலுமே, அந்த உடலுக்குள்ள இருக்கிற எல்லா மெமரீஸும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா, ம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஹார்ட் டிஸ்க் தான் கம்ப்யூட்டரே நம்ம உடல்னா, அதுல இருக்க அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் அந்த மெமரிலாம் இருக்கு. இப்போ ஒரு ரேம் போயிட்டு இன்னொரு ரேம் வந்தா கூட,
அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற மெமரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரிஸ் வந்து அதுல இருக்கிற கண்டென்ட்ல அப்படியே தானே இருக்கும். இப்போ ஒரே மொபைல்ல இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு மொபைல்ல வந்து நீங்க சிம்ம மட்டும் தான் மாத்துறீங்க. ஆனா அந்த மொபைல்ல இருக்கிற டேட்டா அது எல்லாமே அப்படியே தானே இருக்கு. வெறும் நீங்க மொபைலையே மாத்தல. உங்களுடைய சிம் வந்து இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு மொபைலுக்கு போடுறீங்க. அப்போ இந்த புதுசா இருக்கிற அந்த மொபைல்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் இதுக்கு ஆக்சசிபிளா இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாவும் இன்னொரு கேரக்டர் அட்டாச் ஆகும்போது அது கண்டினியூஸா இருக்கு அப்படின்றாங்க. அதாவது தொடர்ச்சியா இருக்கு. ஸோ இங்கதான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இந்த துர்கா அப்படின்றது ஒரு 2 வாரத்துக்கோ 3 வாரத்துக்கு முன்னாடி தான் என்டர் ஆயிருக்கு. பட் ஆனா இதுக்கு வந்து முழுசா எல்லா ஞாபகங்களும் இருக்கு. எப்படின்னா அந்த மெமரிஸ் அது எல்லாமே வந்து அதனுடைய உடல்ல தான் இருக்கு. அதனால அந்த துர்கா அப்படின்றது அதாவது தான் தான் சுலோச்சனா அப்படின்றது நமது. சோ இப்ப ஹனுமார் அவங்க வந்து விட்டு விட்டு போனதுமே இவங்க எல்லாமே சரியாயிட்டாங்க. பட் இவங்க வந்து துர்கா அப்படின்றது ஒண்ணுமே நினைக்கவே இல்லையா, அதெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துடுச்சு. அப்புறம் வந்து ஈவினிங்கா வந்து அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மறுபடியும் அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ள வருது துர்கா அப்படின்னு. அது ரொம்ப பயந்துட்டு ஆஹ் அவங்க அம்மா கிட்ட சொல்லுதான், இந்த டாக்டர்ஸ் ஆஹ் இந்த வைத்தியர்கள் அந்த ஆரம்பி வைத்தியர்கள் இவங்க எல்லாம் விடாதீங்க அம்மா. இவங்க எல்லாம் என்னை வந்து ரொம்ப குழப்பிடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு நடந்த நிகழ்ச்சியும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் சேர்த்து இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னா எனக்கு ரொம்பவும் துன்பமா இருக்கு அப்படின்றாங்க. பிளஸ் அவங்க வந்து அந்த 2 ஆன்மாக்களும் சண்டை எப்படி இருக்குன்னா, அந்த அந்த பாடி வந்து அப்படியே ஒரு 1000 பேய்கள் வந்து அதுக்கு மேல வந்து மிதிக்கிற மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லா எதுவும் பேச முடியாம அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. சோ பட் ஆனா இந்த ஆன்மா வந்து எப்போ அந்த சுலோச்சனா ஆன்மா வந்து போனதுக்கு அப்புறமா, ஏன்னா அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அவங்களுடைய பாடியில வந்து 2 ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியே ரொம்ப கிழிச்சு கிழிக்கிற மாதிரி இருக்கு. சோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். சோ பிளஸ் இவர் வந்துட்டு இப்பயும் அதே தான் நடக்குது. இவர் வந்து நீ துர்கா அப்படின்னதும் அதுக்கு ரொம்ப பெயின். அதாவது யாராவது நீ நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படி. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாங்க, அதை கேட்கல வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நான் துர்காவா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அதனோட ஐடென்டிட்டியே போற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரொம்ப வலியோட இருக்காங்க அவங்க. அதனால அந்த கன்ஃபியூஷன்ல வந்து இவங்க வந்து உங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஆஹ் வர விடாதீங்க. இப்போ நேத்து வந்த அம்மாவுக்கும் பாருங்க, என்னை வந்து யாரோ ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்க. நான் இல்லாத ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்றாங்க. சரியான அவங்க அம்மாவும் வந்து கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, இனிமே வந்து நான் உன்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ நினைக்கிறபடியே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து தூக்கம் தூங்க போகுது. அடுத்த நாள் வந்து ஹனுமார் அவங்களும் வந்து மறுபடியும் வராரு. ஏன்னா இவங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து அங்க தாக்கு பிடிக்க முடியல. அந்த சுலோச்சனா அப்படின்ற ஆன்மாவை ரொம்ப சீக்கிரமா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். சோ இவர் வந்து வரும்போது அவங்க அம்மா கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி நான் போய் பார்க்கலாமா, இப்ப பார்க்கலாமான்னா எங்க உங்க பொண்ணு அப்படின்னா, அவ இல்ல வெளியே போயிட்டா, அவ வந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. சரி உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க, இப்ப நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுமே அவங்க அம்மாக்கு வந்து ஆஹ் நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. பிளஸ் இவரும் சொல்றாரு, ஒரு வாட்டி பார்க்க விடுங்க. ஏன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வந்து ஆஹ் அந்த அம்மா வந்து அந்த வழி காட்டுறாங்க, இந்த ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு சைகை பண்றாங்க. இவரு வந்து போயிட்டு அந்த துர்கா கிட்ட உக்காடுறாரு. சோ ஆக்சுவலா அந்த துர்கா வந்து ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கு, அப்போதைக்கு தூங்கிட்டு இருக்கா அவ. சோ ட்ரீம் வேர்ல்டுல இருக்கு. ட்ரீம் வேர்ல்டுல எப்படின்னா ஒரு ரேண்டமா இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய சீன்ஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல இருப்போம், அடுத்த நொடியில இன்னொரு இடத்துல இருப்போம். அந்த மாதிரி ஒரு ரேண்டமான சீன்ஸ் வந்து அதை பார்த்துட்டே இருக்கு. சோ அதுல வந்த சீன் வந்து எப்படி இருக்குன்னா,
ஒரு கயிறு அல அமைச்ச ஒரு ஊஞ்சல்ல வந்து துர்கா வந்து ஊஞ்சல்ல இருக்கு, விளையாடிட்டே இருக்கு. சோ அந்த துர்கா என்ன நினைக்குதுன்னா, அந்த கயிறு வந்து அவங்க அப்பாவுடைய கைகள் அப்படின்னு நினைக்குது. சடனா அந்த கயிறு வந்து அறுந்து போகுது. இவன் வந்து தூக்கி எறியப்படுறான். அப்போ அந்த சடனா வந்து முழிச்சிடுறான். சோ அப்போ இவங்க கேக்குறாங்க, ஹனுமார் வந்து ஆஹ் அஹ் துர்கா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு. நீங்க ஏன் வந்து துர்கா அப்படின்னு கூப்பிடுறீங்க? நான் வந்து சுலோச்சனா. சோ நான் துர்கா கிடையாது அப்படின்னா, இல்லம்மா நீ துர்கா அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்சம் நடிக்கிறாரு. எங்கேயோ யாரையோ கேக்குற மாதிரியும், எங்கேயோ பாக்குற மாதிரியும் ஒரு ஆஹ் மாயாவி மாதிரி நடிக்கிறாரு. பட் ஆனா அவங்க சொன்னதுமே, நான் எப்படி வந்து துர்கா ஆவேன்? நான் சுலோச்சனா தான். நான் படிச்ச ஸ்கூல் ஞாபகம் இருக்கு. நான் பிறந்த வளர்ந்த இடம் ஞாபகம் இருக்கு. எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி துர்கான்ற மாதிரி நான் எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. பட் ஆனா இவர் வந்து ஓகே சரி, இப்ப வந்து நீ ஊஞ்சல்ல இருந்து கீழே விழல பாத்தியா அப்படின்றாரு. ஆஹ் அப்போ அவங்களுக்கு புரிய வந்து இவர் வந்து ஒரு சாதாரணமானவர் கிடையாது. இவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சார் அப்போ அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உன்னுடைய ட்ரீம்ல வந்து ஆஹ் அவங்க ட்ரீம்ஸ் வந்து நீ சரிம்மா எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ வந்து உன்னுடைய கனவுல வந்து என்னெல்லாம் பார்த்தியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்றாங்க. அவங்க வந்து சடனா ஒரு இடத்துல இருக்காங்களாம். ஸோ அங்க வந்து அவங்கள வந்து அவங்களுடைய அப்பா வந்து ஷர்மிளா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து திரும்பி பார்த்தா அவங்க அப்பா கிடையாது, வேற ஒரு அன்னோன் பர்சனா இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பாலைவனத்துல இருக்காங்க. ஸோ அந்த பாலைவனத்துல வந்து அவங்க வந்து இந்த கேமல் காட்டை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவர் தான் அங்க இன்சார்ஜா இருக்காரு. ஸோ ப்ளஸ் அவங்க ஓட்டிகிட்டே இருக்கும்போது சடனா வந்து நிறைய பசங்க வந்து அந்த அந்த கேமல் காட்ல இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் எங்கேயோ கொண்டு போறாரு, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சடனா இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் வந்து வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்போ நீ ஷர்மிளாவா அப்படின்றாங்க. நீ ஷர்மி அந்த ஆமா என் கனவுல வந்து நான் ஷர்மிளா தான், நான் சுலோச்சனா கிடையாது. அவங்க கனவுல வந்து அவங்க ஃபாதர் வந்து சுலோச்சனா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். சுலோச்சனா அப்படின்னு கூப்பிட்டா அங்க வந்து நான் சுலோச்சனா கிடையாது, நான் வந்து ஷர்மிளா அப்படின்றாங்களாம். சோ உங்க கனவுல நீங்க வந்து எப்படி சுலோச்சனா அப்படின்னா ஷர்மிளா அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்றாரு. எனக்கு தெரியல, அது அது வந்து கனவா இருக்கு. அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஆஹ் நான் அங்க வந்து ஷர்மிளாவா இருக்கேன், பட் ஆனா இங்க நான் சுலோச்சனா தான். இந்த துர்கான்றவ யாரு அப்படின்றாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து ஆக்சுவலா துர்கா தான். சோ அப்புறம் இவங்க வந்து சரி சரி நீ வந்து உன்னுடைய கனவு உலகத்துல வந்து ஒரு இடத்துக்குள்ள இன்னொரு இடத்துக்கு எப்படி போறியோ அதே மாதிரி நீ வந்து ஒரு ஹெல்பிங்கான ஒரு ஆன்மா தான். சோ அந்த ஆன்மா வந்து சோ இந்த உடலுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சுலோச்சனா தான் நீ அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இருந்து நீ வெளியே வந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியா போயிடும் அப்படின்றாங்க. சோ அப்போ இவங்க இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து இவர் சொல்றாரு இல்லையா, அதனால இவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப கொஞ்சமா இது எல்லாமே நம்ப ஆரம்பிச்சதுமே அப்ப அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு எப்படி எல்லாம் வந்து ஆஹ் இந்த ஆன்மாக்கள் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு. சோ இப்போ ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா, ஒரு ரோடு இருக்கு. இந்த R1 அப்படின்ற ஒரு ரோடு இருக்குன்னா ரோடு 1 அப்படின்றது, அப்புறம் ரோடு 2, ரோடு 3, இது வந்து மூணுமே வந்து ஒரே நேரத்துல இருக்கு. சோ இது வந்து வேற வேற பேரலா நடந்துட்டு இருக்கு. இந்த ஆன்மா ஒண்ணு வந்து ஒரு ரோட்ல போயிட்டே இருக்குன்னா சடனா அங்க இருந்து ஃப்ளை ஆகி இந்த ரோட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ரோட்டுக்கான மெமரிஸ் தான் இருக்கும். ஸோ பிளஸ் இந்த இந்த ரோடு 2ல இருந்து ரோடு 3க்கு போச்சுன்னா இங்க வந்து அந்த ரோட்டுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் தான் இருக்கும். இந்த ரோடு 1 ரோடு 2 உடைய ஞாபகங்கள் அதுக்கு இருக்காது. இப்போ அவர் அதுவும் சொல்றார். நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து உன்னுடைய கனவுல வந்து
ஒரு சில டைம் வந்து கிச்சனுக்குள்ள இருக்கிற மாரி இருக்கலாம். அங்க கிச்சனுக்குள்ள இருந்து நீ டைரக்ட்டா இன்னொரு சீனுக்கு போனன்னா, உனக்கு வந்து கிச்சன்ல இருந்து வாக் பண்ணி இங்க வந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா தான் உனக்கு இருக்குமே தவிர, நீ இங்க இருந்து அங்க ஜம்ப் ஆன அப்படின்ற மாரி ஒரு விஷயமே உனக்கு ஞாபகத்துல இருக்காது. ஸோ இது எப்படின்னா, இப்போ நாம அ ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு அ நாம ஒரு டிசைன் நம்ம ஒண்ணு அ இமேஜின் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இல்லன்னா நம்மளுடைய ரியாலிட்டிய நம்ம மாத்தணும். நான் ஒரு குடிசையில இருந்து ஒரு பங்களாக்கு போகணும் அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து அந்த பங்களாக்கு போறத சூஸ் பண்ணிக்கும். அந்த பங்களாக்கும் போயிடும். பட் ஆனா இதுக்கு எந்த மாதிரி ஞாபகங்கள் இருக்கும்னா, அந்த பங்களால இருந்து அந்த குடிசையில இருந்து பங்களாக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோ, இல்லன்னா அதுக்கு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்தோ, அந்த காசு வந்தோ, அந்த மாரி ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்குமே தவிர, சடனா அ இந்த குடிசையில இருந்து இங்க வந்த மாரி ஒரு சடன் ஃபீலிங் இருக்காது. இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப், அந்த மெமரியும் வந்து அந்த ரோடு 2க்கு போகும்போது இருக்கும். இப்ப நம்ம அனிதாவுடைய வாழ்க்கையிலேயே பார்த்தோம். அவங்க நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறமா, அதுக்கு வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து கஷ்டப்பட்ட லைஃப் வந்து ஞாபகத்துல இருக்கு. சடனா அந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கையில ஒரு மிராக்குலஸா இருக்காது. அதனோட கன்டினியூட்டி அப்படின்றது இருக்கும். அது ஏ டூ பி போறதுக்கான ஒரு சரியான பாதை வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இப்படிதான் வந்து நம்மளுடைய ரியாலிட்டி வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாலிட்டி என்னவோ ஒரு மிராக்குலஸா தான் மாறுது. பட் ஆனா, அதற்கான சம்பவங்களும் நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். அதனால அது மிராக்கிள் மாதிரி நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஸோ ஆ ஸோ அந்த அந்த மாதிரி நீ வந்து கிச்சன்ல இருக்க அப்படின்னா, சடனா நீ வந்து பெட்ரூம் அப்படின்ற ஒரு காட்சிக்குள்ள போனா, அந்த கிச்சன்ல இருந்து நடந்து வர ஞாபகம் வந்து உனக்கு இருக்கும். ஈவன் தோ அதாவது நீ அங்கருந்து இங்க பறந்து வந்தா கூட ஆன்ம நிலையில, இங்க வந்து பௌதிகமா ஒரு விஷயம் நடந்தது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாரி தான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ துர்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மாரி இந்த மாரி தான் நீ வந்திருக்க அப்படின்ற விஷயமும் சொல்றாரு. அப்புறம் நீ வந்து ஒரு எங்களுக்கு ஹெல்பிங்காக தான் வந்திருக்க நீ. ஸோ நீ விட்டு போயிட்ட அப்படின்னா, அந்த சுலோச்சனா வந்துடும் அப்படின்னும் அவங்களுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த சோல் வந்து அவேர்னஸ் இல்லாததால அவங்க நம்பல. ஸோ அதனால அவங்க வந்து கேள்வி அ அ கேள்வி கேட்கறாங்க. ஸோ நான் இந்த உடல்ல இருந்து போயிட்டா நான் போறேன். ஆனா வந்து எனக்கு முழு அஷ்யூரன்ஸ் குடுங்க. நீங்க வந்து இந்த உடல் இறந்து போகாது. ஏன்னா இந்த குடும்பத்தினருக்கெல்லாம் கஷ்டம் வந்துடும் இல்லையா? இந்த உடல் இறந்து போகாது. அப்படின்னு அஷ்யூரன்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பட் ஹனுமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, நான் வந்து எந்த அஷ்யூரன்ஸும் நான் உனக்கு குடுக்க முடியாது. நீ போனா போ அவ்வளோதான். இது இறக்குமா, இறக்காதா அதெல்லாம் நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன்னா, அது அந்த அஷ்யூரன்ஸ் குடுத்தாலுமே வந்து, இன்னமும் அதனுடைய 5 பாடிஸ்ல ஏதாவது ஒண்ணு ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? அதனால இவங்க அஷ்யூரன்ஸ் குடுத்தாலுமே வந்து, அது மோசமான நிலைக்கு தான் போகும். அந்த நம்பிக்கை அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதனால நான் அஷ்யூரன்ஸ்லாம் குடுக்க முடியாது. நீ போயிடுமா அப்படின்றாரு. கொஞ்சமா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் ஆன்ம நிலையை இவர் வந்து கொண்டு வர மாரி செய்றாரு. அவங்களுடைய அவேர்னஸ வளர்க்குறாரு. எப்படின்னா வந்து, அ அந்த யூனிவர்ஸ வந்து காட்டுறாரு. இந்த யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு வஸ்துவா காட்டாம, அந்த மாரி வந்து காட்சிகளா காட்டுறாரு. ஒவ்வொரு காட்சியா இந்த காட்சியிலேருந்து இந்த காட்சிக்கு போகலாம். இந்த காட்சி அப்படின்னு இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற பல விஷயங்கள அவங்க காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ஆன்மா வந்து ரொம்ப சந்தேகமா தான், சரி நான் போறேன் அப்படின்னதும், சரின்னு அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த சோல அனுப்பிட்டு, அந்த சுலோச்சனா சோல வந்து உடனடியா கொண்டு வந்துட்டாங்க. ஏன் உடனடியா அப்படின்னா, ஆ ஏன்னா அந்த இந்திரனுக்கும், காலனுக்கும் டைம் கிடையாது. இந்த துர்கா அப்படின்ற சோல் வந்து வெளிய போயிடுச்சு அப்படின்னா, அந்த பாடியில வந்து இந்த சூர, அசுரா அப்படின்ற சோல்ஸ் வந்து அந்த கேப்ல வந்து தங்கிடுமாம். அதனால அந்த கேப் குடுக்காம உடனடியா அந்த சுலோச்சனா அப்படின்ற சோல வந்து என்டர் பண்ண விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து கண்ண மூடி கண்ணு திறந்ததுமே என்ன கேட்கறாங்களா? நீங்க அதே கேள்விதான் கேட்குது. நீங்க வந்து
எனக்கு அஷூரன்ஸ் கொடுங்க, நான் வந்து இறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த சுலோச்சனா அப்படின்ற சோல் வந்து இந்த பாடிக்குள்ள வந்துருச்சு. பட் இவன் தான் வந்து அதனுடைய மெமரிஸ், இது வரைக்கும் பேசின எல்லா விஷயங்களுடைய மெமரிஸும் அதுக்கு ஞாபகத்துல இருக்கு. இவர் பேசின பேச்சு எல்லாமே இந்த சுலோச்சனா சோலுக்கு, ஏன்னா அந்த மெமரி அந்த பாடியில தான் இருக்கு. இந்த சோல் வந்தாலுமே வந்து அந்த பாடியில தான் இருக்கிறதால அதே கேள்வியை மறுபடியும் கேட்குதான். ஸோ எனக்கு நீங்க வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஆஹ் அப்போ இவர் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் அப்படி இப்படி மேல கீழே பார்த்துட்டு அவங்க நம்புற மாதிரி, ம் சரி சுலோச்சனா, நீ துர்கா கிடையாது, நீ சுலோச்சனா தான் அப்படின்றாங்க. அப்படியே நீங்க வந்து ஆஹ் இப்ப வரைக்கும் வந்து நான் சுலோச்சனா கிடையாது துர்கான்றீங்கன்னா, நான் சுலோச்சனா கிடையாது துர்கா அப்படின்னு சொன்ன போது அது உண்மைதான். நீ வந்து துர்கா கிடையாது சுலோச்சனா அப்படின்னு சொல்றதும் உண்மைதான். ரெண்டுமே சரிதான் அப்படின்ட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே வெளியே போறாரு. அவங்க பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இப்போ ரெண்டு சோல்ஸோட எஃபெக்டால ஒரே சோல்ல தான் இருக்கு. ஸோ எல்லாமே இவருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது ஆஹ் இவங்களுடைய அறிவு, அதாவது இவருடைய செயல்களால அவங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் அந்த சோல் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கடவுள்மார்கள் வந்து நம்மளுக்கு உம் எப்படியாச்சும் நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் நம்மளுடைய அவேர்னஸ் வந்து அவ்வளவா இருக்கிறது கிடையாது. ஸோ அதனாலயே வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா ஆகுது. இப்ப எப்படி துர்காக்கு வந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப ஜீரோவானதுமே தான் சுலோச்சனா அப்படின்னு இருக்குதோ, நாமளும் வந்து ஒரு நல்ல உயர்ந்தர ஆன்மாவா இருக்கலாம். பட் இந்த உடம்புல வந்ததும் நாம இந்த உடம்பு தான் அப்படின்னு ஒரு பிரமையில வந்து நம்ம ஜீரோ செட்டிங்க்கு போயிட்டோம்னா நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப இந்த ஆன்மீக ஞானம்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். நீ ஆஹ் இந்த உடம்பு கிடையாது ஆன்மா, இப்ப இந்த புக்ல வர எல்லா விஷயங்களையும் நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நான் ஆன்ம நிலைக்கு போயிட்டா என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டி, நான் யார் அப்படின்றது தெரிஞ்சுப்பேன். இதுல வந்து அந்த துர்காவும் சுலோச்சனாவுடைய எக்ஸாம்பிள்ல அவரு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி லைஃப்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்மள வந்து பார்த்துட்டே இருப்போம். அது எல்லாமே வந்து நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு வேணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நிறைவே பெறாது. ஏன் பௌதிகமான வாழ்க்கைய வந்து பௌதிகமா வந்து அது கம்ப்ளீட் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. ஆண்ம நிலையில தான் வந்து அது இன்னொரு கேரக்டர்ல போயிட்டே இருக்கலாம். அதுக்குடைய பயணம் வந்து ஆஹ் ஒன்னன் பின் ஒண்ணு. அது எப்போ திருப்தி அடையுதோ அது வரைக்குமே வந்து அது எப்போ சரியான எக்ஸ்பான்ஷனுக்கு போகுதோ அது அது வரைக்குமே அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கலாம். அங்க முக்கியமா வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அது அந்த கர்வம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற கர்வம், அதை விட்டுட்டாலே நம்ம வந்து இறைவனின் நிலைக்கு போகலாம். சோ ஹனுமாரும் வந்து எப்படி இருக்கார் அவரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. பட் ஆனா அந்த மாதங்க மக்களுக்கு உட்காந்து நிதானமா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அழகா வந்து அவங்கள வந்து தயார் பண்றாரு. சோ அவரும் நீங்க பாத்தீங்கன்னா ஹனுமார் வந்து ரொம்ப கோபத்தோடய காட்டுறாங்க. அப்புறம் ஹனுமாரை வந்து இப்போ ஸ்ரீராமர் அப்படின்னதுமே எவ்வளவு இலகின மாதிரி ஆயிடுறாரு. சோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன்ம நிலையில வந்து நாம சரியா இருக்கணும். ஆன்மாக்கு வந்து நான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து அது கர்வம் தான். ஸோ அது இல்லாம நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நிலையில வந்து அந்த ஆன்மா இருந்தாதான் இன்னும் நிறைய விஷயம், நிறைய கதாபாத்திரங்களே போயிட்டே இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அது அங்க வந்து அந்த ஈகோ, இந்த கர்வம், அந்த மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இல்ல நான் வந்து இந்த கதாபாத்திரத்தையும் நான் பார்த்துட்டேன். சோ இன்னொன்னையும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். சோ எப்போ வந்து நீங்க வந்து முழுமையா ஆன்ம நிலையை அடையிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மறுபடியும் மறுபடியும் நீங்க இன்னொரு கதாபாத்திரத்துக்குள்ள போகணும்னு விருப்பமே இருக்காது. சோ அந்த அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்லைட் ஆயிட்டு கதாபாத்திரங்கள் வழியா இல்லாம அந்த மாதிரி ஹெல்பிங் சோல்ஸா, அதாவது நம்மளுக்கு நிறைய ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஏஞ்சல்ஸும் நிறைய தேவதைகளும் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ஆகலாம். பட் ஆனா சூராசுரா வந்து வேற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில் ஆகல. அவங்களுக்கு இங்க வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு.
இவங்களுக்கு இன்னொரு கதாபாத்திரத்த குடுத்தாலுமே வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனா சூரா சாஸ்திராஸ் கிடையாது. எப்போ ஒரு உடல் கிடைக்குமா, அதுலருந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து இன்னொரு கதாபாத்திரம், அதாவது இன்னொரு உடல் கிடைச்சாலுமே எனக்கு வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்றவங்க தான் அந்த என்லைட்டனான சோல்ஸா இருக்கு. ஸோ அந்த சோல்ஸ் வந்து தான் விருப்பத்தின்படி இந்த கதாபாத்திரத்தின் மூலமா இல்லாம, அவங்க சுயமாவே ஜஸ்ட் சும்மா அப்படியே காட்சியா கூட வந்து ஆ அதாவது இந்த உலகத்த வந்து ஒரு டூர் டூர் போல வந்து அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அவேர்னஸ் செட்டிங் அதிகமா இருந்துச்சுன்னா. அவேர்னஸ் செட்டிங் கம்மின்னா, ஆ நம்ம அந்த அந்த டூரிஸ்ட் வந்து அ ஒரு மலைப்பகுதியில தான் டூரிஸ்ட் அப்படின்றதே மறந்துடுறாங்க இல்லையா? அந்த மாரி அந்த அவேர்னஸ் செட்டிங் கம்மியாச்சுன்னா, அது மறதி வந்துட்டு ஒரிஜினலா டூரிஸ்ட் தான். சுற்றுலாக்காக தான் வந்திருக்கான். ஆனா, அந்தனுடைய அந்த மலைப்பகுதியில உள்ள கஷ்டங்கள்லாம் அவன் தெரியாம அனுபவிக்கிறான். ஸோ, அந்த மாரி வந்து நாமளும் ஒரு நிலையில இருக்கோம். ஸோ, நாமளும் வந்து அந்த தியானம் மூலமா தியானம் நம்மளுக்கு என்ன குடுக்குது? தியானம் வந்து முழு சூனிய நிலைக்கு நம்மள கொண்டு சேருது. அந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா, நீங்க வந்து வேற வேற கதாபாத்திரங்களை மாத்திக்கலாம். இந்த ரியாலிட்டி இல்லாம இன்னொரு ரியாலிட்டி. அப்போ உங்களுக்கு இந்த மாரி அந்த ரியாலிட்டிக்கு போனதுமே புதுசா இருக்காது உங்களுக்கு. அப்புறம் இந்த ரியாலிட்டில வந்து அதற்கேத்த மாதிரி சோல்ஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி சோல்ஸ் அங்க வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாரி அந்த சோல்ஸ் வரும். உங்களுடைய இன்கிரீஸ் ஆன ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாரி உயர்ந்த ரகமான அ கேரக்டர்ல நீங்க போகலாம். ஸோ அந்த மாரி நம்மள மாத்திக்கலாம். இல்லன்னா அதுவும் வேண்டாம் அப்படின்னு அதான் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் புக் 1ல ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நம்ம பார்த்திருப்போம். சித்தா அப்படின்ற ஒருத்தர் வந்து, இது எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னதுமே, அவரு அங்க இருந்து அங்க அதாவது அந்த அந்த பாடியும் வந்து இறந்து போகுது. அதுலருந்து இன்னொருத்தரா அவர் வந்து சித்தா அப்படின்னு பொறக்குறாரு. அந்த மாத்தங் கம்யூனிட்டில. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. அப்படி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இன்னொரு கேரக்டருக்கும் நீங்க போகலாம். இன்னொரு ரியாலிட்டிக்கும் நீங்க போகலாம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு பல பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன வேணும் அப்படின்றது நம்ம உலக உலகியலான இந்த பிசிக்கல் வேர்ல்ட வச்சு கிடையாது. நம்ம ஆன்ம நிலைய வச்சு அங்கருந்து நாம சூஸ் பண்ணா அது கரெக்ட்டா இருக்கும். இந்த பிசிக்கல் டிசையர்ஸ் இப்ப எனக்கு அடிபட்டுச்சு. முந்தா நேத்து ஒரு மேடம் வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு கை கட்டாச்சு ரத்தம் வந்துட்டே இருக்கு. ஆனா அவங்க தியானம் பண்ணி வரும்போது அது ஹீல் ஆயிடுச்சு. எப்படி? ஆ அதாவது அந்த பிசிக்கல் பாடி வந்து ஹீலிங்கும் ஆயிருக்கலாம். இல்லன்னா அவங்க இன்னொரு ரியாலிட்டிக்கும் போயிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த தியானம் பண்ணது எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம ஆன்மா வந்து எது நம்மளுக்கு வேண்டுமோ, அ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா ரியாலிட்டிலாம் மாத்தாது. ரொம்ப பெரிய விஷயத்துக்கு தான். அதாவது அனிதாவுடைய லைஃப் பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி ரொம்ப பெருசா தான் வந்து ரியாலிட்டிய வந்து நம்ம மாத்திக்கிற மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சின்ன சின்னதாவே நம்ம வந்து ஹீலிங் அதெல்லாம் நம்ம வந்து உடல் ரீதியான விஷயங்கள வந்து அப்படியே நம்ம சரி பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம். இனிமே இந்த வாழ்க்கையில வந்து முன்னேற்றமே இருக்காது. ரொம்ப கஷ்டம். மாற்றமே இல்ல அப்டின்னும்போது, முழுவதுமாக நீங்க உங்க ரியாலிட்டியும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு மாஸ்டர்ஸ்.